ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிரியாணி தான் தேடி போய் வீடியோ போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரன் ஆகிட்டு இருக்க தேர் பிரியாணி தாங்க. ஆக்சுவலி வந்து இந்த சைடு வரும்போதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரீசனுக்காக முடியாமல் போயிடுங்க. ஸோ வந்தேன், கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சரி யாருமே இல்லாமல் இருந்துச்சு. போய் ஒரு ஜூஸ் சாப்பிட்டு வரலான்ட்டு போனாங்க. போயிட்டு வந்து பார்க்குற ஒரு 30 பேர் கிட்ட கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ நம்ம வந்து இவங்க கிட்ட மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்க பிரியாணி எல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க, கண்டிப்பா போய் ரிவ்யூ பண்றேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் நேம் கார்த்திக். எவ்வளவு நாளா இந்த பிரியாணி ரன் இங்க 5 இயர்ஸா போயிட்டு 5 இயர்ஸா போயிட்டு. ஸோ நம்ம கிட்ட வந்து தேர் பிரியாணின்னு பேர் இருக்குது, அது எதனால? தேர் பிரியாணி ஒரு யூடியூபர் பகோடா பாய்ஸ் யூடியூபர்னு வச்சு பகோடா பாய்ஸ் அவர் தான் வந்து பகோடா பாய்ஸ் நியர் ப்ரோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நேமா தேர் பிரியாணி வச்சாரு. அதான் ப்ரோ அப்படியே கண்டினியூ கஸ்டமர்ஸ் எல்லாரும் கால் பண்ணி தேர் பிரியாணி கேட்டாங்க, நானும் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஓகே, நம்ம கிட்ட ஸ்பெஷலாக என்னென்ன? சிக்கன் பிரியாணி இருக்கும், மட்டன் பிரியாணி இருக்கும் ப்ரோ. சைட் டிஷ்ல பார்த்தீங்கன்னா 65 பெப்பர் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இருக்கும். சைடிஷ் எல்லாமே 40 rupees, 40 rupees காம்போல. ஃபுல் ஃப்ரை வாங்கினா 100 rupees வரும். காம்போல பார்த்தீங்கன்னா 40 rupees எல்லாமே வந்துடும். சிக்கன் பிரியாணி 120, மட்டன் பிரியாணி 200 இருக்கும். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே எந்த பொருளையும் யூஸ் பண்ணுற எந்த பொருளையும் கலர்ஸ், அஜினமோட்டோ, எசன்ஸ் எதுவுமே இருக்காது. எந்த இதுலுமே இது இருக்காது. நீங்கள் ஈவன் 60 எடுத்தாலும் சரி அதுலேயும் அஜினமோட்டோஸ் யூஸ் பண்ண போதும், கலர்ஸ் யூஸ் பண்ண போதும் எல்லாமே நாங்கள் வந்து நேச்சுரலாக எல்லா நாளுமே இருக்குமா ஷாப் எல்லா நாளும் இருக்கும். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் அமாவாசை மட்டும் லீவு. அதுவும் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்துச்சுன்னா அப்பயும் போர்ஷன்ஸ் கம்மியாக போட்டு கம்பல்சரி ஷாப் பண்ணுவோம். எல்லா நாளும் இருக்கும். அமாவாசை மட்டும் டியூஸ்டே ஆர் மண்டேல வந்துச்சுன்னா மட்டும் அப்போ மட்டும் லீவு இந்த மாதிரி. இந்த லொகேஷன் மட்டும் தான் இருக்கா இல்லை இந்த ஒரு லொகேஷன் இங்கே பிரியாணி ஷாப் இருக்கும். பக்கத்தில் இங்கே வந்து நியர்பைல பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கீ ரைஸ் அங்கே வந்து சீரக சம்பா ஐட்டம் கீ ரைஸ் இருக்குது. அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன், உப்பு கறி, மட்டன் தலைக்கறி, ஃபிஷ்ஷு, ப்ரான் எல்லாமே அங்கே வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்தில் இருக்குது. அது முடிஞ்சு அது முடிஞ்சு இன்னொரு நாளைக்கு டிவோ வாங்க பார்க்கலாம். என்ன டைமிங்? இங்கே ஷாப் பார்த்தீங்கன்னா 12:45 1 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். 2:30 இந்த டைம் 2 o'clock டைம் 2 o'clock. உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி எல்லாம் சென்னை தான்? ப்ராப்பர்ட்டி சென்னை பின்னாடி தான் வீடு இருக்குது. ஓ அப்படியா? ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து டீனர் சைடு வந்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக வந்து சேல் ஆகிட்டு தேர் பிரியாணி தான் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உக்காந்து சாப்பிட்ற இடம் இல்லை. 200 கொடுத்து மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். இதில் பீசஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பீசஸ் இருக்குது. மீடியமாகவும் இருக்குது. 65 வந்து இது 40 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். ஒரு 3 பெரிய பீஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு பிரியாணி மேரேஜுக்கெலாம் போனால் பிரெட் அல்வா வரும்ல, அது மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்காங்க. இது வந்து 240 ஆயிடுச்சு மொத்தமாக. ஸோ சென்னையில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட்டாக 200 மட்டன் கிடைக்கிறது பெரிய விஷயம். குவான்டிட்டி ஓகேவாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா டீனரில் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த பிரியாணி ட்ரை பண்ண நினச்சோம். இது வந்து நிறைய இன்ஃப்ளூன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைப் பண்ணியிருந்த ஒரு ஸ்பாட்டு. ஆக்சுவலி நம்ம வந்து டீனர் தான் வந்து வந்திருக்கோம். டீனரில் வந்து தேர் பிரியாணி வந்திருக்கோம். ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஒரு 40 ரூபா கொடுத்து சிக்கன் 65 வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 ஒரு 4 பீசஸ் இருக்குது. 1 2 கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஓகே தான். ரைஸ் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நம்மளுக்கு வந்து 65 40 ரூபா கொடுத்தாங்க. 3 பீஸ், அப்புறம் ஆனியன் ரைத்தா, ஸ்வீட் பிரெட் அல்வா ஸ்வீட் இருக்குல்ல, அது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரைஸை ட்ரை பண்ணுவோமா? ஏன்னா மட்டன் எப்பவுமே ஒரு வாசம் இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும்ல. நல்லா இருக்கு. அடுத்தது அந்த மட்டனை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த அளவுக்கு சாப்பிட்டு பீசஸ் வந்து சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஆக்சுவலி
மட்டன் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அதனால் 200 ரூபாய்க்கு உங்களுக்கு சென்னையில் கிடைக்குதுனாவே பெரிய விஷயம். இந்த 200 ரூபா பட்ஜெட்லாம் இப்போ சென்னை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மட்டன் அது ஒரு 300 கிட்ட வந்துடும். மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. 65 ட்ரை பண்ணிடுவோம். இந்த இது வந்து சிக்கன் 65 நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஸோ நம்ம வந்து ஒரு சீரீஸ் பண்ணலான்னு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே வந்து ட்ரெண்டிங்காக நாங்கள் தான் பிரியாணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்டுக்கெலாம் போயிட்டு ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டை முடிஞ்ச அளவு கொடுங்க. இப்போ ஒரு லாங் பைட்டாக போக போகிறோம். அதாவது வானியனோட கத்திரிக்காயோட சேர்த்து வச்சு ஒரு ரைஸ் பீஸோட சேர்த்து வச்சு ஒரு லாங் பைட். டேஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற 200 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். மேபி குவான்டிட்டி மட்டும் சில பேர் வெளியே ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி 200 ரூபாய்க்கு மட்டன் கிடைக்குதே பெரிய விஷயம். ஸோ வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா இதை கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதோட அடுத்த ஒரு பிரியாணி நல்ல ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிரியாணி ஸ்பாட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம்.